ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி மாங்காவை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். அதுவும் மாங்காய் பிடிக்காதவங்க இருக்காங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் பிடிக்கும். இந்த மாங்காவை பார்த்திங்கன்னா, மாங்காய் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மாம்பழத்தை விட மாங்காயில் நன்மைகள் அதிகம். மாம்பழத்தில் தான் அதிக அளவு சர்க்கரையும் கலோரிஸும் இருக்குது. ஆனால் மாங்காயில் கலோரிகளே கிடையாது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாங்காயை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நிவாரணம் பெறலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி மாங்காயை சீவி செஞ்சேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாங்காய் சீவும்போது சின்னதாக ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டுச்சு விரலில். அதனால் நல்லா சீவ முடியல. மாங்காயோட புளிப்புனால் எரிச்சலாக இருந்தது. அதனால் அந்த திருவறதை மாற்றி போட்டு திருவினேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சத்தமும் அந்த திருவரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்தது. அந்த அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா புளிப்பான இருந்துச்சு. அதனால் சாதத்துக்கு மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காயை எடுத்தேன். இந்த மாங்காய் சாப்பிட்டா அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சாப்பிட்டா உடலில் இருக்க எனர்ஜி அதிகரிக்குமா. அதிலும் இதை மதிய உணவுக்கு பின் எடுத்துக்கும்போது அரை தூக்க நிலையில் இருந்து விடுபடலாம். அதாவது மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது உடல் எடையை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த தூக்க நிலைமையை இந்த மாங்காயை மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா அந்த மதிய தூக்கம் வராதான். அதே மாதிரி மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுறவங்களும் மாங்காயை உப்பு மற்றும் தேன் கலந்து சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்குது. இப்போ நான் ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். மாங்காய்ன்றதுனால நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகினோடனே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இருந்தது. அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் இது கூட ஆட் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நான் திருவி வச்சுருந்த மாங்காயை அதிலே போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம அதுக்குள்ளே சாதம் வடிச்சிருந்தால் அந்த சாதத்தை ஆற வச்சுக்கணும். அதுவும் இந்த மாங்காயில் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் கலந்து சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களில் எத்தனை பேருக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் கலந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாயில் இருக்க பற்களுடைய ஈர்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வாய் துர்நாற்றம், ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல் சொத்தையில் ஏற்படுவதையும் தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாதம் ஆற வச்சுருந்தேன். அந்த சாதத்தை இது கூட போட்டு கலந்து அதுக்கு தேவையான அளவு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இருந்தாலும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து பரிமாற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது எனக்கு பசங்களுக்குன்றதுனால ஒரு மிளகா போட்டிருந்தேன், காஞ்ச மிளகா. இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்க இந்த மாதிரி மாங்காய் சாதம் கொடுத்து அனுப்பும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் சாப்பிட்றதுனால பல் சொத்தை ஆவதை கூட தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாங்காயை சாப்பிட்றதுனால உடல் எடை கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உடல் எடை குறைக்கக்கூடிய இதுக்கான காய்கறிகள் கூட இந்த மாங்காயையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் சாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து, அதை நீ விரும்பு.